கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக கற்கள் பேசுகிறது என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 38, 39, 40 வசனங்கள். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருக்கிற பரிசேயரின் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவினுடைய சீசர்களுடைய ஆராதனைக்கு எதிராக அதுவரைக்கும் ஆராதனை பண்ணி கொண்டிருந்த, அல்லது தாங்கள் தான் ஆராதனைக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று உலகத்தாலும் தங்களாலும் அறியப்பட்டு இருக்கிற பரிசேயர் பேசுறாங்க. இப்ப இயேசுவினுடைய சீசர்களுடைய ஆராதனை எப்பேற்பட்டதா இருந்தது அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருந்தது. அதுல 2 காரியத்தை ஆராதனையில கொண்டு வர்றாங்க. பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் அப்படிங்கிறாங்க. பரலோகம் அப்ப சமாதானம் இல்லாமல் இருக்குதா, அல்லது உன்னதம் மகிமை அடையாமல் இருக்குதான்னா, பரலோகம் எப்ப சமாதானத்தை அடையும், அல்லது பரலோகம் எப்போ ஒரு மகிழ்ச்சி அடையும், மகிமை அடையும் அப்படின்னா, பூமியில இயேசு உயர்த்தப்பட்டு இருக்கிற போதுதான் பரலோகமே கலிகுருமம். ஒரு பாவி மனம் திரும்பும் பட்சத்துல பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுதுங்கிறார். ஒரு பாவி எதனால மனம் திரும்புறாரு? ஒருவேளை குடும்ப கஷ்டம் வந்துருச்சு, அல்லது ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அதனால மனம் திரும்புறானா? ஒரு மனம் திரும்பவே முடியாது. ஒரு குடும்ப கஷ்டம் ஒரு மனிதனை மனம் திரும்ப பண்ணுது, அல்லது ஒரு இடத்துக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு ஒரு மனுஷனை மனம் திரும்ப பண்ணுது அப்படின்னா, அந்த மனிதன் குடும்ப கஷ்டத்தின் நிமித்தமா மனம் திரும்பி இருக்கிற. ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா மறுபடியும் இருந்த நிலைமைக்கே போறக்கு வாய்ப்புண்டு. அல்லது ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தன் மாறி இருக்கிறான்னா, அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அவன் எதிராய் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, எனக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், என்னுடைய பாவ சாபங்களை அவர் தன்னுடைய சரீரத்துல சுமந்து தீர்த்தார் என்று மனதில இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று இனி வாழுகிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி வாழுவே, அவருக்கு பிரியமானபடி வாழுவேன்னு எந்த மனிதன் மாறுகிறானோ அதுதான் உண்மையான ரிப்பண்டன்ட் அண்ட் மனம் திரும்புதல். எப்படி சகேயுக்குள்ள வந்தது பாருங்க. சகேயுவினுடைய மனம் இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக, இயேசுவை கேள்விப்படுவதற்கு முன்பாக, இயேசுனுடைய சத்தம் கேட்பதற்கு முன்பாக, இயேசுவோடு நடப்பதற்கு முன்பாக அவருடைய மனம் அரசாங்க வேலை தாங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வேலை அப்படின்னு நினைத்திருக்கலாம். அல்லது வீடே இல்லாமல் இருக்கிற மனுஷன், சார் வீடு சம வீடு கட்டிட்ட சார், அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்னு நினைச்சிருக்கலாம். மனைவி இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஒரு அற்புதமான மனைவி கிடைச்சிட்டாங்க, இதுதான் ஆசீர்வாதம்னு நினைச்சிருந்திருக்கலாம். பிள்ளைகள் இல்லாமல் இருந்தேன், சரி உலகத்துல எது இல்லாமல் இருந்தனோ அது இருக்குது ஆசீர்வாதம் நினைச்சிருக்கலாம். அதனாலதான் ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். நம்ம இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னா யாருன்னா, இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய காரியத்தை மிகவும் பெரிதா பார்க்க வைக்கிறவர். அன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளேயும் இந்த இறுதி இருந்தது பாருங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடயமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் கர்த்தரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேன். சரிங்க ஆபிரகாமே, நீங்க பிள்ளை இல்லாமல் இருக்கிறீங்க, பிள்ளைகளோடு இருக்கிறவங்களா நல்லா இருக்கிறாங்களா? உங்க காலகட்டத்துல பிள்ளைகளோடு கூட லோத் இருந்தாரு, நல்லா இருக்கிறாரா?
அவருக்கு பிள்ளை இருந்தது சார். சோதோம் குமோரா பட்டணம் வந்து இவர் பிள்ளை வச்சிருந்தாரு, அதனால அவரை அடிமைப்படுத்த மாட்டேன்னு நினைக்கலையா சார்? பிள்ளை இருக்குதோ இல்லையோ சார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கி கர்த்தர் இருக்கிறார். இப்பிரபஞ்சத்துக்காக நான் என்ன பண்ணல, தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப பிள்ளை வேண்டாமா, வீடு வேண்டாமா, வாகனம் வேண்டாமா, வேலை சார், இதெல்லாம் தேவைதான். ஆனா இவைகளை காட்டிலும் மேலானது என்ன அப்படின்னா, என்னை உண்டாக்கிய தேவன் என்னோடு கூட வருகிறார், அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேணுங்கிற ஒரு வாஞ்சி விருப்பமும் வேணுங்க. இவ்வளவெல்லாம் இருந்த சகேயு எதுக்கு இயேசுவை தேடி வர்றாரு? அவர் அரசு பணியில சேல் டாக்ஸ் ஆபீசரா ஒர்க் பண்றாரு, அவருக்கு சொந்தமா வீடு இருக்குது, நிறைய செல்வங்கள் வச்சிருந்தாராம். அவரே சாட்சி சொல்றாரு, நான் யாரிடத்தில் அநியாயமாய் யாதொன்று வாங்கினது உண்டானா நான் ஆழத்திலேயே திருப்பி கொடுக்கிறேங்கிறாரு. அது மாத்திரமல்ல, என் சொத்தமே பகுதியை வித்து நான் ஏழைக்கு கொடுக்கிறேங்கிறாரு. அப்ப இப்பிரபஞ்சத்துக்குரியவைகளுக்காக சகேயு தேவனை தேடி வரல, அவர் ஆத்துமாவுல இயேசு எப்படிப்பட்டவரோ என்கின்ற வாஞ்சையும் விருப்பையும் வந்ததுங்க. இதுதான் வேதம் சொல்லுது பாருங்க. இந்த சகேயு இயேசுவோடு நடந்த போது சகேயோடு கூட போனவங்க சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனோடு கூட நடந்து போகிறார் என்ன போது சகேயு, இயேசு என் கூட வருவதற்கு தடையா எது இருந்தாலும் அதை நான் விடுவதற்கு ஆயத்தம் மாட்டோம். இதான் இப்பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கணும். சில நேரம் நம்மளை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருப்பாருங்க, ஆனா நம்முடைய சுபாவத்திலிருந்தும் தேவன் நம்மளை விடுதலை ஆக்கணும். இந்த சுபாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்குத்தான் ஒருவேளை சில நேரம் நம்மளோடு கூட வருகிறவங்களையே தேவனே எதிராக எழுப்பலாம். வேலை ஸ்தலத்துல எழுப்பலாம், குடும்பத்துல எழுப்பலாம், சபையில எழுப்பலாம். சகையவை டிபெண்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் எழுப்பினது யாருன்னா அவரோடு நடந்த மக்கள் தான். இமீடியட்டா சகை அவங்களுக்கு வேற ஏதாவது கவுண்டர் கொடுக்கல, அல்லது வேற ஏதாவது அவர் ரிப்ளை பண்ணல, தன் மனதை தேவன் பக்கமா திருப்பினார். இப்பிரபஞ்சத்துக்குரியவைகள் எனக்கு தேவன் அல்ல, இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கியவரே என்னுடைய தேவன், அவர் என்னோடு கூட நடந்து வருவதற்கு தடையா எது இருந்தாலுமே அதை விட்டு நான் வெளியே வருவதற்கு ஆயத்தம் என்று, ஆண்டவரே நான் உன்னோடு வருகிறேன். அப்பத்தான் இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுனார். அப்ப இங்க கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்துல சமாதானம் அல்லது கர்த்தருடைய நாமத்துல மகிமை எப்படி வரும் அப்படின்னா, வேதம் சொல்லுதுங்க, இயேசு பூமியில உயர்த்தப்பட்டு இருக்கணும். பாடல்கள்ல உயர்த்துகிற ஒரு உயர்வு இல்ல, ஜீவிய உயர்த்தப்பட்டு இருக்கணுங்க. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் தேவனை தெரிவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த தெரிவிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க சில போராட்டங்கள்லாம் இருக்குது பாருங்க. ஆனா தேவனை அறிவிக்கிறவர்களை கொண்டே தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை அப்படிங்கிறார். சார், தேவனே இந்த கல்லின் மேல சபையை கட்டுவாராம், ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்ல. சபை எனப்பட்டது வேற, ஆலயம் எனப்பட்டது வேற. உலகம் ஆலயத்தை கட்டிட்டு இருக்குதுங்க, தேவனுடைய பிள்ளைகள் சபைகளை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சபை எதை அறிவிக்கிறது, ஆலயம் எது அறிவிக்கிறதுனா, அன்றைக்கு இயேசு கூட தேவாலயத்தை விட்டு வெளியில வரும்போது கற்களினாலும் காணிக்கைகளினாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்த ஆலயம், அதுதான் தாவீது கட்டினது. அது பாபிலோனியர்னால இடிக்கப்பட்டு பின்பு கோரேஸ் ராஜாவின் மூலமாக, தரியு ராஜாவின் மூலமாக பாபிலோனிலிருந்து அனுப்பப்பட்ட இஸ்ரவேலர் மறுபடி கட்டின ஆலயம். இந்த ஆலயம் ரோமர் ஆட்சி காலத்துல கிபி 70 வந்து முற்றிலும் இடிக்கப்படுது. அப்ப தேவனே இந்த வார்த்தைய சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்படும்னா, இந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் எதை போக்கஸ் பண்ணுதுன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல கேருபீன்கள், சேராபீன்கள், அவைகளின் மத்தியில உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்தக்கோள், வனாந்தரத்துல இஸ்ரவேல் புசித்த மன்னா, கற்பலகை. அப்ப நியாயப்பிரமாணத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடியதுதான் ஆலயமே. அந்த ஆலயம் தான் இடிக்கப்பட்டாயிற்று.
அப்ப தேவன் கட்டின ஆலயமாயிருந்தா தேவனுடைய அனுமதி இல்லாம எந்த மனிதனாலும் எடுக்க முடியாதுங்க. ஆனா தேவனுக்காக கட்டப்பட்ட ஆலயமா இருந்துச்சுன்னா, கட்டாயம் கட்டினது மனுஷனா இருக்குமானா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போயிடும். அப்ப அந்த ஆலயத்தினுடைய மையத்தில் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மூன்றுமே தற்காலிகமாக, இன்னி சொல்ல போனா திருஷ்டாந்தத்திற்காக கொடுக்கப்பட்டது. ஆரோனுடைய துளிர்த்த கோலை குறித்து சொல்லப்பட்டது. அந்த ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்த்தது? சகல இஸ்ரவேலரோ ஆசாரிய ஊழிய செய்ய வரணும் அப்படின்னு வர்றாங்க. அப்ப சகல இஸ்ரவேலரையும் ஆராதிப்பதற்கு தான் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தார். பட் ஒரு இடத்துல அவங்க தடுமாறுறாங்க, பொன் கண்டுகுட்டியை உண்டாக்கிறாங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று அழைத்த போதுதான் லேவி கோத்திரம் வராங்க. தாய் என்றும் பாராம, தகப்பன் என்று வராம லேவி கோத்திரத்து வர்றாங்க. அந்த லேவி கோத்திரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய குடும்பம். இப்ப ஆரோனுடைய துளிர்த்த கோல் எப்படி முளைத்ததுன்னா, சாட்சியின் கூடாரத்துல தேவனாலே ஒரு இரவோடு இரவாக துளிர்க்க பண்ணது. சாட்சியின் கூடாரம் துளிர்க்க வைக்கலைங்க, தேவன் துளிர்க்க வைத்தார். தேவன் இல்லைன்னா அது சாட்சியின் கூடாரமே இல்லை. அப்ப அந்த ஆரோனுடைய ஆசாரிய ஊழியமே முடிவு பெற்றுச்சுன்னா, அந்த சாட்சியின் கூடாரத்துல இருக்கக்கூடிய ஆரோனுடைய துளிர்த்த கோலுக்கு என்ன வேலை? வனாந்திரத்துல மன்னாவை புசிச்சாங்க. வனாந்திரத்துல புசிச்ச மன்னாவை புசிச்சவங்கள வனாந்திரத்திலே செத்து போயிட்டாங்க. ஆனா யோவான் 6 இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. அப்ப மன்னாவும் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா மன்னாவை வைத்திருக்கிற பொற்பாத்திரம் எதற்கு? அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவ அப்பத்தை வைத்திருக்கிற மகிமையின் பாத்திரமா மாறிவிட்டபடினால நம்மளுடைய சரீரமாகிய ஆலயத்தை தேவன் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். கடைசியாதான் கற்களினாலே எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகை. அந்த கற்பலகை கூட முதல் தடவை கொடுத்ததை மோசே உடைச்சிட்டார். இரண்டாவது விஷயம், மோசையே கற்பலகையை செய்து கொண்டு போய் தேவனிடத்துல கொடுக்கிறாரு. தேவன் அதை எழுதுறார். அப்ப அந்த வார்த்தை கொன்றது. அந்த வார்த்தை ஒரு மனிதனின் நீதிமான் ஆக்கல. ஆனா இயேசு சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறார். யோவான் 1 அதிகாரம் 1 சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அதை இப்படி சொல்லணுமா இருந்தா, ஆதியில இயேசு வாயிருந்தார், இயேசு தேவனிடத்தில் இருந்தார், இயேசுவே தேவனாய் இருந்தார். இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம், இரண்டாவது விசை வந்ததுக்கு அப்புறம் முதல் விசைக்குரியவைகள் அகற்றப்பட்டாயிற்று. இங்க இயேசு எதை காண்பிக்கிறார்னா, சபையை கட்டுவேன்கிறார். எதுல சபையை கட்டுகிறார்? அவருடைய சபையை அவர் கட்டுறார். அவர் சபை எதற்கு எதிராக அட்டாக் பண்ணுது, அல்லது அவருடைய சபையினிடத்துல எவைகள் எல்லாம் தோற்று போகுது அப்படின்னா, கீழே 18 சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒருவேளை மோதி பார்க்கலாம். இயேசுவே சொல்றாரு பாருங்க, பெருங்காற்று அடிக்கும், பெருமழை வரும், பெரு வெள்ளம் வரும், ஆனா அந்த வீடு விழாது. ஏன் அப்படின்னா அஸ்திவாரம் கண்மலையின் மேல போடப்பட்டிருக்கு. அப்ப பேதுருவின் மேல தேவன் சபையை கட்டுவேன்னார்னா, பேதுருவின் மேல சபையை கட்டலைங்க. பேதுரு அங்க ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு, அந்த விஷயத்தின் மேல சபையை கட்டுறார். என்ன விஷயம்? இந்த பிலிப்பு பட்டணத்துல இருக்கக்கூடிய மக்கள் இயேசுவை குறித்து என்ன சொன்னாங்கன்னா, அவரே கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்ன போது, சீசர்கள் ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறாங்கன்னு இயேசுவிட்டே சொன்னாங்க. சிலர் எரேமியா நாங்க, சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசி நாங்க, சிலர் எலியா நாங்க, சிலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரித்து போன யோவான் சானகன் உயிரோடு எழுந்து விட்டார் அப்படின்னாங்க. அவரவர் கற்பனைக்கு தோன்றுகிறதையெல்லாம் இயேசுவின் மேல போட்டு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் கர்த்தரை அறியாத மக்கள் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை அறிந்தேன்னு சொல்லுகிற மக்கள் கூட தெரிந்த விஷயத்தை அறிந்ததா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு இதையெல்லாம் அவங்களிடத்துல பெருசா நினைக்கல. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்னை குறித்த அறிவு எப்பேற்பட்டது? இந்த அறிவு யார் மூலமா வந்தது? யார் உங்களுக்கு கொடுத்தது? அவைகளை நடுவுலதான் பேதுரு சொல்றாரு, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னார். இந்த இடத்துலதான் இயேசு சொல்றாரு,
பேதுருவே நீ கல்லாயிருக்கிற, நீ பாக்கியவான், இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினபடினாலதான் நீ இப்படி இருப்ப அப்படிங்கிற. அப்ப இயேசுவை குறித்த அறிகிற அறிவு, ரெவலேஷன், வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த மனுஷனின் மூலமாக தாங்க இயேசு தன்னுடைய சபையை கட்டுகிறார். இங்க பிரெயின் வாஷ் பண்ணப்படலைங்க, புது பிரெயினே கொடுக்கப்படுது. வாஷ் பண்ணின பிரெயினே தலையில இல்ல, இருதயத்திலே கொடுக்கப்படுது. இயேசுவை அறிகிற அறிவு. இந்த உலகத்துல இயேசு யாரு? இயேசு யாருங்க? பேதுருவுக்கு இயேசுவை குறித்து கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு என்னன்னா, நீ ஜீவனுள்ள தேவன். அதுதான் முக்கியம். இந்த தேவன் எனப்பட்டவர் மனிதன் செய்து மனிதன் வழிபடுகிறவர் அல்ல, மனிதனை செய்து மனிதனை வழிபடுத்த வைக்கிற தேவன், அவர் வழியில நடக்க வைக்கிற தேவன். அதனாலதான் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து மீன்ஸ் அப்படின்னா பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடையவர். இப்ப முதலாவது ஆதாம் ஜீவனுள்ளவனாக இருந்தான், ஜீவாத்மா தான். மண்ணாட சரீரத்துல உருவாக்கப்பட்டிருந்தாலுமே தேவன் நாசியில சுவாசத்தை ஊதின போது ஆதாம் ஜீவாத்மாவாகத்தான் இருந்தார். அப்ப ஜீவாத்மா உள்ள ஆதாமுக்கு எதிராக எந்த வல்லமையும் செயல்படலைங்க. வேதத்தை வாசிச்சு பாருங்க. சிங்கம் இருந்தது, கரடி இருந்தது, பாம்பு இருந்தது. தேவனால் படைக்கப்பட்ட இந்த நாட்கள் அநேக மிருகங்கள் மரித்து போயிடுச்சுங்கிறாங்க. ஒருவேளை டைனோசர்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கலாம், இதை காட்டில கொடிய மிருகங்கள் இருந்திருக்கலாம், காண்டாமிருகம் இருந்திருக்கலாம், இது எல்லாமே இருந்திருக்குதுங்க. ஆனா எதுவுமே ஆதாம சேதப்படுத்தல, ஆதாம அவைகளை சேதப்படுத்தல. தேவன் அவைகளை நடுவுல தான் கூட்டிட்டு வந்தார். இவைகளுக்கு என்ன பேரிடு என்று ஆதாமே அப்படின்னு சொன்ன போது தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருந்து ஆதாமே அவைகளுக்கு பேரிட்டார். ஆதாம ஒன்றுமே சேதப்படுத்தல. அப்ப ஆதாம சேதப்படுத்தல அப்படிங்கிற காட்டிலும் ஆதாம் தேவனாலே அறியப்பட்டு இருந்தான். தேவன் என்ன கொடுத்திருந்தாரோ அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். ஆனா என்றைக்கு தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை ஒரு அறிகிற ஒரு அறிவு ஏவாளுக்கு சாத்தான் மூலமா வந்து அந்த கனியை புசிச்சு ஆதாமும் புசிச்ச உடனே தேவனுக்குரியவைகளை அறிவதற்கு பதிலா தேவையில்லாதவைகள் எல்லாம் அறிஞ்சிட்டா. தாங்கள் நிர்வாணிங்கிற ஒரு அறிவு வந்துடுச்சு. இந்த நிர்வாணத்தை மூடுவதற்கு வஸ்திரம் வேணுங்கிற ஒரு அறிவு வந்துடுச்சு. இந்த வஸ்திரத்தை உடுத்தினதுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு அறிவு வந்துச்சு. கடைசியா தேவன் வந்தா கூட தேவனிடத்துல தன் மனைவி மேல குற்றச்சாட்டுற அறிவு வந்துடுச்சு. இந்த அறிவெல்லாம் எதனால வந்ததுன்னா தேவன் கொடுத்த அறிவு இல்ல, தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததுனால தேவனுக்கு விரோதமாக எழும்பின அறிவுகள். இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் இந்த அறிவு இருக்குதுங்க. சில சம்பவங்கள்ல அவங்க தேவாலய பக்கமே வரமாட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அசம்பாவம் வந்துச்சுன்னா ஏன் கடவுள் இப்படி செஞ்சாரு, ஏன் கடவுளுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, அவர் இரக்கமே இல்லையா? சார், நீங்க முதல்ல அவரை அறிகிற அறிவுக்கு வாங்க. அந்த ஆதாம் தேவனை அறிகிற அறிவுக்கு இல்லாம தேவையில்லாத அறிவுக்குள்ள போனதுனாலதான் ஒரு இடத்துல வேதம் சொல்லுதுங்க, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று. அப்ப பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, பாதாளத்தின் வாசல்கள் அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை சிறைச்சாலை கொடுத்து தூக்கி போட்டாங்க. அவருக்கு தண்டனை வரணும் அப்படின்னு தலை வெட்டப்படணும்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தலை தேவனை அறிகிற அறிவுல நிறைந்திருந்ததுனால இது தேவனே குறித்த காலம் வரைக்கும் இந்த தலைக்கு ஒரு சேதம் அடையாதபடி இரும்பு கதவுகளை எல்லாம் திறந்து பேதுரு வெளியில வந்து ஆச்சரியமான விதமா தேவன் அவரை பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குங்கிறார். இது கொஞ்சம் தமிழ் வேதாகமத்துல முன்னாடி இருக்கிற விஷயத்த பின்னாடி வச்சிருக்கிறாங்க. ஆனா மொழிபெயர்ப்பின் புஸ்தகம் அத கிரேக்க பாஷையில அல்லது மூல பாஷை என்ன சொல்லுதுன்னா, பரலோகம் எதை செய்யணும்னு திட்டமிட்டு இருக்குதோ அதைத்தான் பேதுருவே நீ செய்வ. நீ செய்யறதெல்லாம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறத செய்யறதுக்கு நீ தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிற பரலோக பிரஜை.
அப்ப பரலோகத்தோடு உனக்கு தொடர்பு வந்தபடினால பரலோக ஆம்பாசிடராக இந்த பூமியில கர்த்தர் உன்ன வச்சிருக்கிறாரு. பரலோகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பூலோகத்துல உன் மூலமா நிறைவேறும் அப்படிங்கிறார். அது பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பேதுருவின் மூலமாய் நிறைவேறியது. சபையை தேவன் கட்டினார். தேவனை அறிகிற அறிவு நாளுக்கு நாள் அதிகமானது. 3000 பேரு, 4000 பேரு, 7000 பேரு ஞானஸ்தானம் எடுத்து அனுதினமும் ஆலயத்தில் அல்ல சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டவங்கெல்லாம் என்ன? அவர்கள் உபதேசத்திலும் அற்பம் பிற்குதலையும் ஐக்கியத்திலும் இருந்தாங்களாமா. அப்ப இன்றைக்கு சபைகள் பெருகிற வேண்டியதுதான் தேவனுடைய சித்தமே தவிர ஆலயங்கள் பெறுகிறது அல்ல. அந்த கல்லுகளை சார்ந்து வாழ்வதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. காரணம், கல்லும் போயிரும், கல்லை கட்டினவங்களும் போயிடுவாங்க. இன்றைக்கு பூமியில பெரிய பெரிய கோபுரம் அளவுக்கு நம்ம ஆலயத்தை கட்டினாலுமே தேவனை அறிகிற அறிவு அந்த ஆலயத்துக்குள்ள மேலோங்கி இருக்கணுமே தவிர அந்த ஆலயம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக கூட எழும்பி இருந்தா ஒரு நிலநடுக்கம் வரலாம், அல்லது ஒரு பெரிய புயல் வரலாம், ஏதோ ஒரு அசம்பாவிதம் வரும்போது பாருங்க, எத்தனையோ ஆலயங்கள். ஸ்ரீலங்கா பக்கத்துல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு தீவு, கச்சத்தீவுக்கு போகிற வழியில ஒரு ஊரே தண்ணிக்குள்ள போயிடுச்சாமாங்க. அந்த ஊர்ல தேவாலயங்கள்லாம் இருந்திருக்கு, கல்லுகளினால் செய்யப்பட்டது. அப்ப கல்லுகளினால் செல்லப்பட்ட ஆலயம் சமுத்திரத்துக்குள்ள உள்ள போய் இருக்குதுன்னா, ஆனா தேவனை அறிகிற அறிவுல அந்த ஆலயத்துல இருந்தவங்க எல்லாம் பாருங்க, இந்த பூமியில மரித்தாலும் தேவனுடைய சமூகத்துல இளைப்பாரி கொண்டு இருப்பாங்க. இங்க ஃபர்ஸ்ட் காரியம், எந்த கல்லின் மேல தேவன் சபையை கட்டுகிறார்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால. இத பேதுரு 1 பேதுருவின் புஸ்தகம், அவர்தான் கல்லாயிருக்கிறார் என்று தேவன் சொன்னதுனால அந்த நிருபத்துல எழுதும்போது எழுதுறாரு. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அதாவது இந்த கல்லின் மேல விசுவாசிக்கிறோம் அல்லது நம்பிக்கை வைக்கிற போது நாம் மறுபடி பிறக்கிறோமாமா. இந்த மறுபடி பிறப்பதை குறித்து உலகம் என்னென்னமோ சொல்லுதுங்க. மனிதனுக்கு 7 பிறவி இருக்குதுங்க. ஒருவேளை இந்த பிறவியில நீ நன்மையே செய்துட்டு இருந்தீன்னா அடுத்த பிறவியில ஒருவேளை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நீ மனுஷனாகவே பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிறவியில நீ அநியாயம் பண்ணிட்டு இருந்த, அக்கிரமம் பண்ணிட்டு இருந்த, தீமை செய்துட்டு இருந்த, இப்போ ஒவ்வொரு உன்னுடைய பாவ அளவுக்கு தக்கதாக ஒருவேளை ஆடா பிறக்கலாம், மாடா பிறக்கலாம், நாயா பிறக்கலாம், புழுவா பிறக்கலாம், மீனா பிறக்கலாம். சாரி, இவங்க கற்பனையில எல்லாம் வேதமா மாத்திட்டாங்க. ஆனா born again அப்படிங்கிறத இயேசு போதித்தார். யோவான் 3வது அதிகாரத்துல மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில பிறப்பது ஆவியாயிருக்கும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியினாலே மாம்சத்தை பெற்று இந்த ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு மாம்சத்தில் உலாவின இயேசு அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவரோடு நீங்களும் நானும் ஐக்கியப்படுவதற்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்தானம் எனப்பட்டதை எடுக்கிறோம். இப்ப ஞானஸ்தானத்தை எடுத்தா மாத்திரம் போதாது பாருங்க, அந்த உபதேசத்துல நடக்க நடக்க வேத சொல்லுகிறது அந்த நம்பிக்கையில மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப தேவனால பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்ப தேவனால பிறந்திருக்கிற மனுஷனுக்கு தேவனை போல வாழணுங்கிற ஒரு பெருமை இருக்காது பாருங்க. அந்த மனுஷன் தேவனால பிறந்திருக்கலாம், தேவனுக்குரியவைகளை இந்த பூமியில செய்து கொண்டிருக்கலாம், தன்னை எல்லாரும் தேவனா பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல பவுல் சப்பானியாய் இருந்த ஒருவனை தன்னுடைய கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததை பார்த்து அவன் விசுவாசத்தோடு வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனிடத்துல இருக்கிறது என்று சொல்லிதான் அவனை தன்னிடத்துல அழைத்து நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்துல அவன் நடந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டான்.
அப்ப அங்க இருந்த கூட்டத்துல இருந்தவங்க இது எப்படி ஆனது, இதனுடைய பின்னணி என்ன என்பதை கேட்பதற்கு பதிலா எழுந்து நடக்க வச்ச பவுலை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவைகளின் நடுவுல தான் பவுல் அந்த மக்களிடத்துல சொல்றாரு, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போலவே பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்காக பிரசங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. இன்றைக்கு பாருங்க, எதுவுமே பண்ணாத மனுஷன் சில நேரம் வட மாநிலங்கள்ல நிர்வாணமா போனா படிச்சவனும் படிக்காதவனும் பதவியில இருக்கிறாங்கங்க. அவங்களே அவர் மேல ஏதோ ஒரு பாலை ஊத்தி அவருக்கு கீழே வாங்கி குடிச்சுக்கிட்டு அவ்வளவு அறியாமையில இருக்கிறாங்க பாருங்க. இங்க பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவை தெய்வமா பார்க்கறதுக்கு பதிலா பிரசங்கம் பண்ணுகிற பவுலை தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, என்ன மாத்திரமல்ல, இந்த உலகத்துல எதையுமே தெய்வமா பார்க்காதீங்க. உங்களை போல நாங்களும் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன், ஏதோ ஒரு கிருபை கிடைச்சிருக்குது. உண்டாக்கிய தேவனை நம்ம ஆராதிப்பதற்கு, உண்டாக்கிய தேவனை வழிபடுங்கள். அதுக்கு என்னென்ன காரணம் சொல்றாருன்னா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்பணுங்கிறார். அங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுருவுக்கு வெளிப்படுத்தின தேவன் இங்க பவுலின் மூலமா சொல்றாரு, இந்த உலகம் அனைத்தையும் அவர் உண்டாக்கினவர். சரி, நம்ம யோசிக்கிறோங்க, இவர் நம்ம சாமின்னு ஏத்துக்கொள்றான்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு கிடையவே கிடையாது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிர்வாண சாமியார்னு ஏத்துக்கொள்றான். அவர் சாகாம இருப்பாரா? அப்ப அவர் இறந்து போயிட்டாருன்னா அப்ப சாமி மரித்து போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இதற்கு முன்னாடி ஒருவேளை இவர் உயிரோட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிர்வாணமா இருந்த எத்தனையோ பேர் சாமி சாமின்னு அவங்க எல்லாம் மரித்து இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிட்டாங்க இல்லையா? அப்ப இந்த மரித்து போய்விட்டார்கள் என்கின்ற அந்த கல்லறை கூட பாருங்க, சமுத்திரத்தை பாக்குறோம் பாருங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா கூட மெரினா பீச்ல அறிஞர் அண்ணாவினுடைய சிலை இருக்குது, எம்ஜிஆருடைய சிலை இருக்குது, ஜெயலலிதா அம்மையாருடைய சிலை இருக்கிறது, கலைஞர் ஐயாவுடைய சிலை இருக்குது. இவங்கெல்லாம் இந்த தேசத்துல வாழ்ந்தார்கள் என்பதை காட்டிலும் இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல அந்த சமுத்திரம் அப்படியே தான் இருந்துச்சு. இவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க, அந்த சமுத்திரம் அப்படியே தாங்க இருக்குது. இவ்வளவு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற நம்மளுடைய காலகட்டத்துல, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய காலகட்டத்துல நீங்கள் பார்க்கிற அத்தனையும் நீங்கள் மரித்ததுக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்குது. காரணம் என்னன்னா, அவைகளை உண்டாக்கிய தேவன் தான் ஜீவன் உள்ள தேவன். இந்த பூமியில கர்த்தரை தவிர ஜீவன் உள்ளவர்கள் எனப்பட்டவர்கள் எவருமே கிடையாது. அப்ப கர்த்தருக்குள்ள வருகிற உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த ஜீவன் உள்ள தேவனை நம்பிக்கை வைக்கணும், தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுது பாருங்களேன். அப்ப பவுல் இதைத்தான் போதிக்கிறார். அதோடு இந்த ஜீவனுடைய கல்லோடு கூட நீங்களும் நானும் கட்டப்பட்டு வரணும், அவன் மாளிகையாக்கப்படணுங்கிறார். இதையே பேதுருவின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம் சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார். நீங்களும் நானும் ஏதோ ஒரு மனித போதனையில நம்ம ஜனிப்பிக்கப்படல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவனே மனுஷ ரூபத்துல பேசினார். தேவனே இதை செய்ய சொன்னார், தேவனே இப்படி வாழ சொன்னார். அவருடைய வார்த்தையில நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்ப நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டுத்தான் மறுபடியா பிறந்திருக்கிறோம். மறுபடி பிறந்திருக்கிற நீங்களும் நானும் அவரை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமாமா. இதைத்தான் 2வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகுங்கிறார்.
அப்ப இயேசு அஸ்திபார கல்லா இருக்கிறாரு. இந்த அஸ்திபார கல்லின் மேல ஒவ்வொரு கல்லா இன்றைக்கு நீங்களும் நானும் வைக்கப்பட்டு வருகிறோம். சார், அவர் ஜீவன் உள்ள தேவன், நான் எப்படி ஜீவன் உள்ளவனா மாற முடியும்? நிறைய பேருக்கு இதுதான் டவுட். அவர் ஜீவன் உள்ள தேவனா நான் ஏற்றுக்கொள்றேன், நான் எப்படி ஜீவன் உள்ளவனா என்ன ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, வேதம் சொல்லுதுங்க 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை காணாம என்றுதான் சவுல் தேசம் விட்டு தேசம், மாகாணம் விட்டு மாகாணம் போறாரு. அங்க சாமுவேலை சந்திக்கிறாரு. சாமுவேலினுடைய வழிநடத்துதலின்படியே பெலிஸ்தியர் இருக்கிற தேவனுடைய மலைக்கு நீ போவ, அங்க தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துல போய் சேர்ந்த உடனேயே தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் அப்படிங்கிறார். சார், இவர் கழுதைய காணாம போனவனா இருக்கிறவர் எப்படி வேறு மனுஷன் ஆக முடியும்? அந்த கூட்டத்துல சேர்ந்தீங்கன்னா கட்டாயம் அந்த கூட்டத்துல இருக்கிற மக்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஒரு விதமா மாத்தும். சில பேர் கல்லூரியில பாருங்க, நல்ல நிலைமையில நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு, நல்ல சண்டே ஸ்கூல்ல படிக்க வச்சு நல்லபடியா கல்லூரிக்கு போயிருப்பாங்க. அங்க போனா கல்லூரியில இருக்கிறதுலயே கேடுகட்ட மோசமான சில ஃப்ரெண்ட்ஸ் அங்க சுத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க. சர்ச்சு பக்கம் வராதது, பைபிளே படிக்காதது, சினிமாக்காரங்களை நல்லா அறிஞ்சு வச்சது, ரசிகர் மன்றம் ஏற்படுத்தினது, பாலை ஊத்துறது, தண்ணிய ஊத்துறது, சரீரத்தை கிழிச்சிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் அந்த கல்லூரிக்கு வரும். இந்த கல்லூரிக்குள்ள இங்க ஒன்றுமே தெரியாம கபடற்ற இருதயத்தோடு போய் அங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை அறிகிற அறிவு, அவர்கள் அறிந்திருக்கிற அறிவு எவனோ ஒருத்த மோசமானவனோ எவ்வளோ ஒருத்தி மோசமானவளவோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். லவ் பண்ண ஆரம்பிச்சு வேதத்தை விட்டு விலகி, சார் நல்ல இடத்துல இருந்த பிள்ளைதான் சார் எப்படி இந்த நிலைமைக்கு போச்சுன்னா அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துச்சு பாருங்க. அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிட் இந்த பிள்ளைய அட்டாக் பண்ணி அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரிதான் இங்க தேவனுடைய கூட்டத்துக்குள்ள, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற மக்களுடைய கூட்டத்துக்குள்ள வர 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 தேவனுடைய ஆவி வர வர இந்த சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறினார். யாத்திராகமம் 29வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுதுங்க, பலிபீடத்தை தொடுகிற அத்தனையும் பரிசுத்தமாக்கப்படும். எப்படி பலிபீடத்தை தொடுகிறது எப்படிங்க பரிசுத்தமாக்கப்படும்? சார், ஒரு மனிதர் எய்ட்ஸ் வியாதியினால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்னு வைங்க. அந்த எய்ட்ஸ் வியாதியினால பாதிக்கப்பட்ட மனுஷன் ஒருவேளை நல்ல வேலையில கூட இருக்கலாம், நல்ல வீட்டுல இருக்கலாம், நல்ல வஸ்திரம் உடுத்தி இருக்கலாம். அவருக்குள்ள எய்ட்ஸ் வியாதி இருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. திடீர்னு அவருக்கு ஒரு விருப்பம், நான் அந்த மாதிரி ரத்த தானம் பண்றேன் அப்படின்னு போய் கொடுக்குறாருன்னு வைங்கிறேன். அவர் 2 யூனிட் ரத்தம் கொடுக்குறாரு. நல்ல ஒரு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஒரு பாவமும் செய்யாத ஃபேமிலியே ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மாதிரியான குடும்பத்துல பிறந்தவருக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்லி இவர் டொனேட் பண்ண இந்த எய்ட்ஸ் பேஷண்டனுடைய ரத்தத்தை எடுத்து நல்ல மனுஷனுக்குள்ள சேர்த்தியாச்சுன்னு வைங்களேன். ஒரு பாவமே செய்யாத மனுஷன் இன்னைக்கு எய்ட்ஸ் பேஷண்டா மாறிடுறார். அப்ப கொடிய வியாதி இருக்கிற ஒரு மனுஷனுடைய ரத்தமே நல்ல மனுஷனை, வியாதி உள்ள ஒரு மனுஷனா கன்வெர்ட் பண்ணதுன்னா, பரிசுத்தத்திலும் மகா பரிசுத்தராய் இருக்கிற தேவன் அசைவாடுகிற பலிபீடத்தை போய் ஒரு மனிதன் தொடுவான் என்றால், தேவன் மகிமையின் அச்சாரமாய் இருக்கிற பரிசுத்தத்தோடு கூட ஒரு மனிதன் டச் பண்ணுவான் என்றால், அவருக்குள்ள இருக்கிற மகிமை இந்த மனுஷனை மாத்திருங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு கூட என்றைக்கு நம்ம தொடர்புக்குள்ள வருகிறோமோ, இயேசுக்குள்ள இருக்கிறதும் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஆனா அநேக நேரம் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்க இது ரெண்டுமே எதிர்மறையா வேலை செய்யும் பாருங்க. இதுதான் டிசீஸ்ல போய் முடிஞ்சிடுது. இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எதை அறிகிற ஒரு அறிவுல இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, தேவனுடைய விருப்பமும் அதுதான் இருக்கிறார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம், ஓசியா 6வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு எத்தனையோ பேர் எதையோ தேவன் விரும்புறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஓசியா 6வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தை அப்படிங்கிறாரு,
ஆனா அது அடுத்த விஷயம் தகன பலி எனப்பட்டது மிக மிக முக்கியங்க. அன்றைக்கு ஆபிரகாமின் இடத்துல உன் குமாரனாகிய ஈசாக்கை தகன பலி செலுத்து அப்படின்னார். அதன் அடிப்படையில தான் ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு போனார். ஆனா அங்க போய் தகன பலி செலுத்தல. தேவனை அறிகிற அறிவு. இந்த உலகத்துல இயேசு எப்படி வரப்போகிறார், இயேசுனுடைய வருகையில ஈசாக்குகள் எப்படி எழும்ப போறாங்க, ஈசாக்குகளா இனி உலகத்துல எப்படி என்னுடைய பிள்ளைகள் வாழ போறாங்க என்பதற்கு அடையாளமா மனித நடமாட்டமே இல்லாத மோரியா மலைக்கு கூட்டிட்டு போய் மிருக நடமாட்டமே இல்லாத இடத்துல பிள்ளைய பலி செலுத்த வச்சு அந்த பிள்ளையினுடைய ஸ்தானத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்திலிருந்து பிள்ளையை விடுதலையாக்கி இப்ப இந்த பிள்ளை அந்த ஆட்டினால உயிர் வாழ்கிறான் என்பதற்கு அடையாளமாக தேவனை அறிகிற அறிவை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார் பாருங்க. அதை விரும்புகிறாராமா. இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவு வராம எந்த கோடி கோடியா செலவு பண்ணி கோயில்களை கட்டினாலோ அல்லது கோடி கோடியா செலவு பண்ணி நாடு விட்டு நாடு போனாலோ வேதம் சொல்லுதுங்க அது தேவன் விரும்பல. ஒருவேளை நான் விரும்பி இருக்கலாம். அன்னைக்கு பவுலனோட கூடிய சாமியாரா பார்த்ததுல அவருடைய விருப்பம் தான். ஆனா பவுல் அதை விரும்பல. இதை குறித்து ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் கூட கர்த்தர் சொல்றாரு. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் சொல்லுதுங்க. 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ ஒரு சமுத்திரம் அப்படின்னா அங்க தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கிற இடம் தான் சமுத்திரமே. அப்ப சமுத்திரம் எதனால நிறைந்திருக்கும்னா ஜலத்தினால நிறைந்திருக்குமாமா. அது மாத்திரமல்ல, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால இருந்திருக்கும். ஒரு மனிதன் கர்த்தரை அறிகிற அறிவுல நிறைந்திருக்கிறான்னா அங்க 2 முக்கியமான காரியம் இருக்குமாமா. ஒன்று, கேடு செய்வாரும் இல்லை, இன்னொன்னு தீங்கு செய்வாரும் இல்லை. இன்றைய காலகட்டத்துல எந்த புண்ணிய ஸ்தலங்கள்னு கட்டப்பட்ட மனுஷன் கட்டப்பட்டு இருக்கிற ஊர்களுக்கு போய் பாருங்க. ஒருவேளை திருவண்ணாமலைக்கு போங்க, அல்லது பழனிக்கு போங்க, திருப்பதிக்கு போங்க, இல்ல வெளிநாடுகள்ல இருக்கிற எந்த பக்தி உள்ள ஸ்தலங்களுக்கு போங்க, கயாவுக்கு போங்க, அல்லது வாரணாசி போங்க. எங்க போனாலும் அந்த பஸ் ஸ்டாண்டுல ஒரு மைக்கை கட்டி காவல்துறையினால ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுது. திருடர்கள் கண்ணமிட்டு கொண்டிருக்கிறார்கள், எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் பைகளை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நகைகள் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சார், இது எங்க? புண்ணிய ஸ்தலங்களில. ஒருவேளை எருசலேம்ல கூட அப்படி இருக்கலாம். இந்த உலகத்துல மனிதன் கட்டி இருக்கிற எல்லா இடத்திலும் பாருங்க திருடர்கள் கண்ணமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவே பேசுறாருங்க, பூமியில உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, இங்க திருடர்கள் கண்ணமிட்டு. இது எங்க பேசுறாரு? எருசலேம்ல பேசுறாரு. அப்ப எது ஒரு மனிதனை திருட்டிலிருந்து விடுதலையாக்குது அல்லது திருடர்கள் இருந்து விடுதலையாக்குது அப்படின்னா தேவனை அறிகிற அறிவு. ஒரு மனுஷனுக்குள்ள தன்னை உண்டாக்கிய தேவனை அறிகிற அறிவு வரும்போது அவன் இன்னொரு மனுஷனுக்கு கேடு விளைவிக்கணும்னு நினைக்க மாட்டான், இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்க மாட்டான். அப்போ ஒரு சமுத்திரத்துல ஃபுல்லா ஆக்கிரமிக்கிறது போல ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிகிற அறிவினால ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் என்றுதான் கர்த்தர் சொல்றார். இப்ப தேவனை அறிகிற அறிவு தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவைங்க. இதுதான் பாருங்க சபையில மேலோங்கி நிக்குது. ஏதோ மதம் விட்டு மதம் மாத்துறதற்காக இயேசு வரல, சாமி விட்டு சாமியை மாத்துறதுக்காக வரல. சிருஷ்டிக்கப்பட்ட போது மனுஷன் எப்படி இருந்தான்? தன் மனைவியை கூட குற்றப்படுத்தினது கிடையாது. என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும் என்று அப்படியே ஏற்றுக்கொண்டான். தேவனிடத்துல எந்த என்கொரியும் கிடையாது. கொண்டு ஏதேன் தோட்டத்துல விட்ட போது அப்படியே அவன் தேவனுடைய சித்தத்தை செய்தான். இந்த சிருஷ்டித்த போது மனுஷனுக்குள்ள இருந்த அந்த சாயலை கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தினார். அந்த சபையில தாங்க தேவனை அறிகிற ஒரு அறிவை கண்டடைய முடியும். இதை குறித்து தாங்க பவுல் சொல்றார் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறியின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுலனுடைய ஊழியத்துல அற்புத அடையாளம் நடந்தது. பவுலின் ஊழியத்துல சபைகள் கட்டப்பட்டது.
அப்படிங்கறது அவர் போக்கஸ் பண்ணல. ஆனா அதெல்லாம் நடந்தது. ஆனா என்னத்தை போக்கஸ் பண்றாருன்னா, தேவனை அறிகிற ஒரு அறிவு அவருடைய ஊழியத்துல இருந்ததுங்கிறார். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்குள்ள பாருங்க, இந்த தேவனை அறிகிற அறிவு இல்லாம போயிட்டு. இதை குறித்து இதே 10வது அதிகாரத்தினுடைய 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். அப்ப தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக தர்க்கங்கள் வருது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல பாருங்க, இஸ்ரவேலர் மக்கள் மோசேட்ட தர்க்கங்கள் பண்ணினது எதுக்கு? வாக்குவாதம் பண்ணினது எதுக்கு? தன்னை விடுதலையாக்கின தேவனை அறியல. அவங்களுக்கு எது மண்டையில ஏறி இருந்ததுன்னா, பாலும் ஓடுகிற தேனும் ஓடுகிற தேசம்தான், கட்டாத வீடுதான், வெட்டாத கிணறு தான். சார், இதெல்லாம் அவர் கொடுக்காம இருக்க மாட்டாரு. ஆனா அவருடைய விருப்பம் என்னன்னா, அவர் யார் என்பதை அறியணுங்கிறதுக்காக அந்த வனாந்தரமே. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுதுங்க, வனாந்தரத்திலே தன் நேசரோடு சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? வனாந்தரத்திலிருந்து வருகிறவள்னு கேட்கல, நேசரோடு சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அப்ப நேசரோடு சார்ந்து கொள்ளுவதற்கு தான் வனாந்தரமே. ஒருவேளை இஸ்ரவேல் மக்களை வேற எந்த கூட்டத்தோடு மக்களோட சேர்த்தி வச்சு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு அந்த நாட்டினுடைய பெயரே மாறி இருக்கும். இன்னைக்கு நம்ம கையில வேதமே வந்திருக்காது. 40 வருஷமா வனாந்தரத்துல அவரை சார்ந்து வாழ்வதற்குத்தான் தேவன் நடத்திட்டு வந்தாரு பாருங்க. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் ஏதோ ஒரு வனாந்தர பாதையில கூட்டிட்டு போற மாதிரி நமக்கு தெரியல. அது வனாந்தர பாதையில தேவன் நம்மளோடு கூட நடக்கணும்னு ஸ்பெசிபிக்கா திட்டமிட்டு கூட்டிட்டு போற ஒரு பாதை தான். தேவனை அறிகிற அறிவு அங்கதான் நமக்கு உண்டாகிறது. இப்ப ஃபர்ஸ்ட் காரியம், நம்மளுடைய வாழ்க்கையில எது அறிந்தமோ அறியலங்க, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய, சமுத்திரத்தையும் உண்டாக்கிய, ஏங்க இதெல்லாம் வெளியில இருக்குது. என் தலைமுடியை என் தாயின் வயிற்றுல உருவாக்கின தேவன், என் அவயங்கள் அனைத்தையும் விரும்பி என் கண்ணிலிருந்து, காதிலிருந்து, வாயிலிருந்து, என் ரத்த நாளங்கள்ல இருந்து, எலும்புகளிலிருந்து, சார் நான் பேசுகிற இந்த சத்தம், என்னுடைய ஸ்லாங் எல்லாவற்றையும் எனக்கே தெரியாமல் எனக்காக சிருஷ்டித்த, என்னை உண்டாக்கிய தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ள மேலோங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை அறியதான் நம்ம வாழ்க்கை பாருங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வைக்கும் பாருங்க. இதை பிலிப்பியருக்கு எழுதும் போது கூட பவுல் எழுதுறாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணுகிறேன். அதுவும் அல்லாமல் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பன்னு நினைக்கிறேன். அவர் நஷ்டம் குப்பன்னு நினைக்கிறத இன்னைக்கு எத்தனையோ பேர் ரிவார்டா பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. நான் இஸ்ரவேல்ல பிறந்தவன், 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், சபையை நியாயப்பிரமாணத்தின்படி துன்பப்படுத்தினவன், கமாலினுடைய பாதத்தில் கட்டு தேறினவன். இன்னைக்கு எத்தனையோ பேருட ஊழிய செய்கிறவங்களுக்குள்ள இருக்குது பாருங்க இந்த குப்பை நஷ்டம்னு பவுல் சொன்னது. சார் நான் பிஷப் சார், நான் இந்த கல்லூரியில படிச்சிருக்கிறேன் சார், சார் நான் என்னுடைய ஃபேமிலியே இந்த லெவல் சார், சார் நான் இந்த ஊரு சார், நான் இது எல்லாம் செஞ்சிருக்கிறேன் சார். நீங்க பிறந்து 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவரா? இல்ல கமாலியன் எனப்பட்டவரை போல இயேசுவின் காலத்தில இருந்து நியாயப்பிரமாணத்தை போதித்த மனுஷனுடைய பாதத்துல நீங்க கட்டு தேர்னவரா? சார் அதவே சொல்றாருங்க. இதெல்லாம் ஒண்ணுல குப்பை பிரதர். ஒரு இடத்துல சொல்லுது, இது பேம்பஸ் அப்படிங்கிறார். ஒரு குழந்தைக்கு பிரயாணத்துக்காக போட்டு ட்ரௌசருக்குள்ள உள்ள போட்டு விட்டு அந்த பிரயாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி வெளியில வீசிடுவாங்க. அதுக்கு ஒப்பனையாய் அதை சொல்றார். அப்ப அது அவருக்கு குப்பையா மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சகல மகிமையும் பொருந்திய தேவகுமாரன் மனிதர் மேல அன்பு வைத்து மனிதனுக்காக மனுஷ சரீரத்துல இந்த பூமியில
ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனை மீட்பதற்காக கல்வாரி சிலுவையில பல அடிகள் பட்டு ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போயிருக்கிற இவரை அறிகிற ஒரு அறிவு வந்த உடனே நான் எங்க பிறந்தா என்ன, யாருக்கு பிறந்தா என்ன, எந்த ஜாதியில பிறந்தா என்ன, எந்த மதத்துல பிறந்தா என்ன, நான் எவ்வளவு படிச்சிருந்தா என்ன, படிக்காம இருந்தா எனக்கு பங்களா இருந்தா என்ன, குடிசை இருந்தா என்ன, சார் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என் இருதயம் கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கிறதுனாலதான் இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தையும் தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. முதலாவது காரியம், இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லைங்க. சரி, யாராவது ஒரு ஊழியக்காரர் வர்றாங்க, வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க, ஓகே. ஆனா அந்த ஊழியக்காரங்க மூலமா தேவனை அறிகிற அறிவு வரும்போது பாருங்க, சமாதானம் மாத்திரம் அல்ல, கிருபையும் உண்டாகுதாமா. இன்றைக்கு நீங்களும் நானும் வேதாகமத்தை தேடி வாசிக்கிறதுனுடைய பெரிய போக்கஸ் என்ன தெரியுங்களா? தேவனை அறிகிற அறிவு வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 2வது சொல்றார் பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காரியம் நம்மை அழைத்தவருடைய அறிகிற அறிவினால ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நமக்கு தந்தர்லி திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தர்லதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையமான வாக்கு தத்துவம் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு என்ன நம்மளாம் செஞ்சுவோம், நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துரும். தேவையானது கூட இல்லாம தேவையில்லாம நம்ம அழிவுல கொண்டு போற, கேட்டுக்கு கொண்டு போற, இச்சைக்கு கொண்டு போற இவைகளெல்லாம் கேட்டுக்கெல்லாம் தப்பித்து நம்ம அருமையும் இனிமையமான வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளியா மாத்துதாமாங்க. இதுதான் லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல். பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட, பேதுருவே நீ கல்லாயிருக்கிறாயே அப்படின்னார் இல்லைங்களா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னாரு பாருங்களேன். அப்ப இயேசுவை அறிகிற ஒரு அறிவு இப்பூமியில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தருங்க. அந்த கழுதை இயேசுவை சுமந்துட்டு போகிற போது அது உட்காருவதற்குரிய இடம் கூட பாருங்க, கம்பள அற்புதமான ஒரு அவருக்கு பொன்னாடைய போத்தி கழுதையில அது மேல ஏறி உட்கார வச்சான். உட்கார இடமே சுத்தமான இடமா மாறுது பாருங்க. 2வது அதுக்கு கீழே நடக்கிற இடங்களும் பாருங்க கம்பள விரிக்கப்பட்டிருக்கு. கீழே வயலின் இலைகள் தலைகளை வெட்டி பரப்புறாங்க. அதாவது காஸ்ட்லி ஃபுட்டுக்கு காலுக்கு கீழே குமுஞ்சா சாப்பாடு. முன்னாடி நடக்கிறவங்களும் பின்னாடி நடக்கிறவங்களும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அற்புதமான சத்தம். அதோடு அந்த கழுதையை கூட்டிட்டு ஒளிமுக அடிவாரத்து கூட்ட ஆரோக்கியமான ஸ்தலம். சரி, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவை சுமந்ததுனால. அதுபோல நம்மளுடைய சிந்தையில, நம்மளுடைய எண்ணங்கள்ல இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வரும்போது கழுதைக்கு கிடைச்ச வாழ்க்கை இல்லைங்க, கழுதையிலும் மேலான ஒரு வாழ்க்கை. என்னை பார் யோகம் வரும் என்று கழுதையை மூலமா இந்த உலகம் சொல்லிட்டு இருக்குது. கட்டாயம் கழுதையை பார்க்கறதுங்கிற காட்டிலும் அந்த கழுதை இயேசுவின் மேலன் இயேசுவை சுமந்து நடந்ததுனால அந்த கழுதைக்கு கிடைச்ச பாக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் பேதுரு எழுதுறாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுதுங்கிறார். இதே 8வது வசனத்துல சொல்லும் போது, இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஓட்டாதே. சார், தாவீதை அறிந்து வச்சோம், ஆபிரகாம் அறிஞ்சு வச்சோம், சாலமோனை அறிஞ்சு வச்சோம். சரி, இது தெரிந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் பாருங்க நம்மளை வீணரும் கனியற்றவர்களாம் மாத்தாது. கனியற்ற வீணர்னா என்ன? இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லைங்க சார், வேஸ்ட். ஆனா இங்க வேதம் சொல்லுது, இவங்க இருந்தாங்க, இருப்பாங்க, இருக்கிறாங்க. மரித்தும் பேசப்படுகிற ஸ்தானத்துல நம்மளுடைய வாழ்க்கைய மாறிடுமாமா. இத பேதுரு எழுதுற. பேதுரு கனி உள்ளவரா மாறினதுக்கு காரணம் என்னங்கிறீங்க? பேதுரு இருந்தாரு, இருக்கிறாருன்னு ஒரு லிஸ்டுக்கு வந்தாரு. அடுத்து இன்றைக்கும் இருக்கிறார் பாருங்க. எங்க பேதுரு இருக்கிறாரு? இன்னைக்கு பேதுரு இருக்கிறனால தாங்க நம்ம பேசுறோம்.
பேதுரு எங்க இருக்கிறார்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் கனி கொடுத்த ஒரு வாழ்க்கையில இருக்கிறாரு. அவரை எழுதி வைத்த நிருபம் வேதாகமத்துல இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறோம். மரித்தும் இன்றைக்கும் அந்த மனிதன் பேசப்படுவதற்கு காரணம், அவர் வீணரா போகல. ஏதோ வாழ்ந்தாரு, பெரிய பணக்காரரா வாழ்ந்தாரு, செல்வங்கள் வந்தது, வீடு நிலங்கள் புலங்கள் எல்லாம் கொடுத்த வித்தவங்க எல்லாம் கால கீழே கொடுத்துட்டு போனாங்க. பேதுரு பெரிய பணக்காரரா ஊழியம் செய்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு பேதுருங்கிறவர் யாருன்னே தெரியாதுங்க, அந்த லிஸ்ட்ல இல்ல. அவர் அந்த காலத்திலையும் இருந்தாரு, இன்றைக்கும் இருப்பாரு, நாளைக்கும் இருப்பாரு பாருங்க. அப்ப இந்த இடத்துக்கு வர வைத்தது எதுனா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுங்கிறார். இதே 3:18 கூட சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவரை அறிகிற அறிவில் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பேதுருனுடைய ஆசை, நான் இன்னைக்கு பேசப்படுகிற நிலைமையில நான் வளர்ந்தேன், நான் மரித்ததுக்கு அப்புறம் என்னையும் கூட ஒரு கூட்ட மக்கள் பேசுவாங்க, அது என்னை மாத்திரம் பேச நான் விரும்பல, நீங்களும் அவரை அறிகிற அறிவுல வளருங்கள் என்று பேசி முடிச்சிட்டார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரர் பாருங்களேன். நான் தான் இப்படி இருப்பேன், என்னை பத்தி தான் உலகம் முழுவதும் நான் மரித்ததுக்கு அப்புறம் பேசுவாங்கன்னு சொல்லாம, நீங்களும் தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்துருங்க. நீங்களும் வாழுகிற மாதிரி என்ன மாதிரி இருப்பீங்க, வருகிற காலகட்டத்துல உங்களையும் பேசுகிறவர்களாம் மாறிடுவாங்கிறார். இந்த நாள்ல கூட நல்ல பரிசுத்தவான்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமளையும் பரிசுத்தவான்களாய் வாழ அழைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவே நன்றியோடு சோதரிக்கிறோம். உண்மை அறிகிற ஒரு அறிவு இந்த உலகத்துல தேவையானவைகள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கிறதப்பா. கேடுபாடுகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாக்குது, எங்களை கனி உள்ளவர்களாய் வைக்குது. நாங்கள் சதா காலங்களும் இருக்கிறவர்களாக மாட்டுகிறதற்காய் சோத்திரம். அன்றைக்கு ஆண்டவரே, இவர்கள் பேசாவிட கற்கள் பேசும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த கல்லுகள் பேசுகிறதை நிறுத்திவிட்டு ஜீவனுள்ள கல்லாகிய உண்மை பேசுவதற்கு நீ சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திர ஏசப்பா. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவில் வளர கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.